புஷ்பா 2 பட சிறப்பு காட்சியின் போது பெண் ஒருவர் உயிரிழந்த விவகாரம் மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பியுள்ளது. இது தொடர்பாக நேற்று அம்மாநில முதல்வர் ரேவந்த் ரெட்டி சட்டசபையிலேயே சில முக்கியமான தகவல்களை பகிர்ந்திருந்தார். இதற்கிடையே நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய காவல்துறையின் உதவி ஆணையர் விஷ்ணுமூர்த்தி சில பகிர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். சந்தியா தியேட்டர் நெரிசல் மற்றும் அல்லு அர்ஜுன் கைது குறித்தும் கடந்த 15 நாட்களாக போலீசார் மீது பலவிதமான குற்றச்சாட்டுகளை கூறி வருகின்றனர். நீதிமன்றத்தின் முன் குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நடிகர் விசாரணையை பாதிக்கும் வகையில் பத்திரிகையாளர்களை சந்தித்துள்ளார். அவர் என்னவோ நீதிபதி போல இது தற்செயலானது, யாருடைய தவறும் இல்லை என்றும் ஊடகங்கள் முன் பேசியிருக்கிறார். உண்மையில் குற்றம் சாட்டப்பட்டவர் பிரஸ் மீட் நடத்தக்கூடாது, இதை நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்று அவரது ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என கூறியுள்ளார். மாநிலத்தில் 1,30,000 போலீசார் இருப்பதாக அவர் கூறியிருக்கிறார். ஒரு நிகழ்ச்சிக்கு பந்தோபஸ்து ஏற்பாடு செய்ய வேண்டுமானால் கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்கு முன்பே அதற்கான பிளான் போடப்படும். எமர்ஜென்சி என்றால் அந்த நேரத்தில் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும். ஆனால் நாங்கள் பேப்பர் கொடுத்தோம், எங்களுக்கு அனுமதி கிடைத்ததா கிடைக்கவில்லையா என்று தெரியாது என்பது போல் நடிப்பது ஏற்புடையதல்ல. அல்லு அர்ஜுன் ஒன்றும் பால் குடிக்கும் குழந்தை இல்லை, அவருக்கு 40 வயதாகிறது. அப்படிப்பட்டவர் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும் என்றும் கூறியிருந்தார். இந்த விஷயத்தில் போலீஸ் அதிகாரிகள் மீது சிலர் கற்களை வீசி வருகிறார்கள். நாங்கள் 10 நிமிடம் எங்கள் கடமையை ஒதுக்கி வைத்தால் உங்கள் வாழ்க்கை என்னவாகும் என்பதை யோசித்து பாருங்கள். எல்லோரும் பண்டிகை கொண்டாடினால் போலீசார் சாலைகளில் இருப்பார்கள். அவர்கள் சமுதாயத்திற்காக பாடுபடுவார்கள். நாங்களும் மனிதர்கள்தானே. அல்லு அர்ஜுன் பொறுப்புள்ள குடிமகனாக நடந்து கொள்ளவில்லை என்று குற்றம் சாட்டியிருந்தார். தொடர்ந்து அல்லு அர்ஜுன் விவகாரம் தொடர்பாக பேசிய ஏசிபி, ஒன்றை மறந்து விடாதீர்கள், நீங்கள் வசிப்பது உங்கள் சொந்த இடமில்லை. ஜூப்ளி ஹில்ஸ் பகுதியில் வீடு வாங்க எவ்வளவு ஆகும் தெரியுமா? 1 ரூபாய் 2 ரூபாய்க்கெல்லாம் வாங்கிவிட முடியாது. ஜூப்ளி ஹில்ஸ் என்பது மேற்கு ஹைதராபாத்தின் தெலுங்கானாவில் உள்ள ஒரு வசதியான புறநகர் பகுதியாகும். இது இந்தியாவில் மிக அதிக விலைக்கு விற்பனையாகும் வணிக மற்றும் குடியிருப்பு இடங்களின் ஒன்றாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து பேசிய ஏசிபி, அது குத்தகை நிலம்தான். தொழில் வளர்ச்சிக்கு உதவும் வகையில் முன்பு இங்கே ஆட்சியில் இருந்தவர்களின் ஒருவர் ஜூப்ளி ஹில்ஸில் உங்களுக்கு நிலங்களை குத்தகைக்கு வழங்கினார். உங்களுக்கு மட்டுமில்லை, பலருக்கு இதுபோல் நிலத்தை வழங்கியிருந்தார். ஓவராக பறக்க நினைக்காதீர்கள், பொதுமக்கள் உங்கள் சிறகுகளை வெட்டி விடுவார்கள். இவர்கள் எடுக்கும் படத்தை கூட பாருங்க, எப்படி கொள்ளையடிப்பது, எப்படி தப்பித்து ஓடுவது என்றுதான் காட்டுகிறார்கள். புஷ்பா படத்தில் போலீசாரை மிக மோசமாக சித்தரிக்கும் வகையிலான காட்சிகளை எல்லாம் வைத்திருக்கிறார்கள். இதன் மூலம் அல்லு அர்ஜுன் போலீசாரை இழிவுபடுத்த முயற்சிக்கிறார் அல்லது கடத்தல்காரர்கள் உயர்ந்தவர்கள் என்று சொல்ல வருகிறார். சென்சார் போர்டு எப்படி இது போன்ற படங்களை அனுமதிக்கிறார்கள் என்றே புரியவில்லை என்று கடுமையாக விமர்சித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.